செய்யும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமீரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நீலல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நீலல்லவரே. எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மாமீரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமீரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். சந்திரானர்மா கண்களை ஏறெடுப்பேன். மாமீரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அப்பா, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த 3ஆம் நாளின் 2ஆம் நேர செப நேரத்துக்கா, 2ஆம் வேளையின் செப நேரத்துக்கா உமக்கே மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். நீர் உம்முடைய தயவுள்ள சித்தத்தை எங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி, எங்களை தப்ப பண்ணி கிருபையை தார், பலனை தார். ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதித்து கிருபையில் நிலைநிறுத்துங்க, ஆசீர்வதித்து கிருபையில் நிலைநிறுத்துங்க. நீங்க எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களோடு கூட இருங்க. சத்தனா தூரிபி காத்தரா கே துரு ஷபரபனமெலனா ரகதன மதுனமி சனதன வதினிலிருதி ஆந்தொல்ல கதன மதிலதே. அப்பா, உமையே நோக்கி எங்கள் கண்கள் இருக்கிறது ஆண்டவரே, எங்கள் கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது பிதாவே. சந்தல் தரமரதியானா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவரே, நீர் கிருபையை தாரும், கிருபையை தாரும். தரபனா ஷேத்துரு போரகதியாந்தரே, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. ஷதரவனா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆமென். ஆண்டவரே, தாழ்மைப்படுதலை வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் தாழ்மைப்பட்ட உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்த, எஸ், எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே. ஆமென். யாக்கோபு 4:10 இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம துணி மீத நல்லதா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் மகிமையும் பெருகட்டும். உம்முடைய தயவுள்ள சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கிருபையில நிலைநிறுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, நீர் எங்களுக்கு உங்க கிருபையை தாங்க, நீர் உம்முடைய மகிமையில் எங்களை நிலைநிறுத்தி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்கள் மத்தியிலே, உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே, ஆண்டவரே, உம்முடைய நடத்திப்பு எங்கள் மத்தியிலே,
என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இளைப்பாற செய்கிறவர், பலனடைய செய்கிறவர், மாற்றத்தை கொடுக்கிறவர், கிருபை அளிக்கிறவர். எங்களை உம் கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையில், உம்முடைய தயவுள்ள சித்தத்தில் எங்களை நிலைநிறுத்துங்க, எங்களை நிலைநிறுத்துங்க, எங்களை நிலைநிறுத்துங்க, எங்களை நிலைநிறுத்துங்க, எங்களை நிலைநிறுத்துங்க, எங்களை நிலைநிறுத்துங்கப்பா ஆண்டவரே. தயவுள்ள சித்தத்தினால எங்களை நிலைநிறுத்தி வழிநடத்த வேண்டும்படி ஓ ஷபரப நம நமதிரதி ஆக்கத்தரை மரகத நலர் அதுரிபி கப நம 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 நமா. கிருப கிருப கிருபப்பா, தயவுள்ள சித்தத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவாய் தந்து நீர் வழிநடத்த வேண்டும். உம்முடைய ஆளுகையினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய பிரசனத்தினால் உம்முடைய தயவுள்ள திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில தருவீராக. உம்முடைய தயவுள்ள திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில தருவீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதம், உம்முடைய பரிசுத்தத்தின் ஆசீர்வாதம், உம்முடைய மகத்துவமான கிருபை எங்களுக்குள் ஆண்டவரே பெருகட்டும், 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 பெருகட்டும் ஆண்டவரே. ரிதர பதக தரக துரா பஷத ரக பரா மரிகத நமதுரி வீஷம நம நமதுரி வீகப நம நம நமலபரபா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை பெருகட்டும்பா, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த கிருபைகள் எங்களுக்குள் பெருகும்படியாய், நடத்திப்பு எங்களுக்குள் பெருகும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்குள் பெருகும்படியாய், உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள் பெருகும்படியாய், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள் பெருகும்படியாய், சகல நன்மைகளினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்களை நிலைநிறுத்தி ஓ உம்முடைய கிருபையில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும், எல்லா சத்துருவின் அதிகாரங்களும், எல்லா சத்துருவின் கிரியைகளும் எங்களை விட்டு விலகட்டும். தேவனே உம்முடைய பிரசன்னம், தேவனே உம்முடைய ஆளுகை, தேவனே உம்முடைய மகிமை, தேவனே உம்முடைய பரிசுத்தம் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற உங்க கிருபை ரபகமனது நெய் கபனமா சக்கின் தரகத நமதி நிலதனா மரிகத நமதூரிபினி மரபலனோ கபனம நமரபனமோ. கிருப 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 கிருப. இயேசுவே இயேசுவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை. ஹல்லேலூயா. ஷரகரகதர, இரக்கம் செய்யும் வரை. எஸ் மரபன மரபா ஆண்டவரே. ஷபரபன மரபன 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 மரபா. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது, எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் நம்ம கண்களை ஏறெடுப்பேன் என்று பாடினோம். திரும்பவும் அதே வார்த்தை சங்கீதம் 123:2 எழுதியிருக்கிற வார்த்தை. சங்கீதம் 123:2. ஷபரபனமரபா கபனமனமனமரபனமரபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதம் 123. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை
எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அதீத பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் கண் என்னை நோக்கி இருக்கிறதா? உன் கண் என்னை நோக்கி இருக்கிறதா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, அந்த வசனத்துல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை, அவர் மனம் இறங்கி உதவி செய்யும் வரை, அவர் இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இந்த சங்கீதத்தை ரொம்ப அழகாக இந்த வார்த்தை எழுதி இருக்கிறது. எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? உங்கள் கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? எதை நோக்கி இருக்கிறது? ஆண்டவரை நோக்கி இருக்குதா? சந்தரே, அவரு நம்மளை நோக்கி பார்க்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கிறோமா? வார்த்தை இப்படி சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. நோக்கி பார்த்து பிரகாசம் அடைதல். நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறேனா? அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நோக்கம், நான் எங்கே நோக்கி கொண்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா. பதனா நோக்கி பார்த்து பிரகாசம். ஷபனமனமனமனம. சங்கீதம் 34:5 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 34:5, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஷபனமனமனமனம சகதனமதனிலிலியந்த. உம்மை நோக்கி நான் பார்த்து உம்முடைய சித்தம் அறிவேன். உம்மை நோக்கி நான் பார்த்து உம்முடைய சித்தம் அறிவேன். உம்முடைய தயவினால் என்னோடு பேசுகிற கர்த்தரே, உம்முடைய தயவினால் என்னோடு பேசுகிற கர்த்தரே, நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே. நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே. என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். என்னை உணர்வுள்ளவனாய் வைத்திடுவி, உம்மை உற்று நோக்கிடுவேன். என்னை உணர்வுள்ளவளாய் வைத்திடுவீர், உம்மை உற்று நோக்கிடுவேன். எல்லாவற்றிலும் தயாய் நடத்துவீர், உம்மை விட்டு நான் விலகிடேன். எல்லாவற்றிலும் தயாய் நடத்துவீர், உம்மை விட்டு நான் விலகிடேன். நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே. நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே. என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். என்னை கைவிடாத நல் நேசரே,
உம்மோடு நான் இருப்பேன். என்னை திடப்படுத்தும் நல்லவரே, என்னை உருவாக்கிடும் கர்த்தரே, என்னை திடப்படுத்தும் நல்லவரே, என்னை உருவாக்கிடும் கர்த்தரே, உம்மை நான் எந்நாளும் சார்ந்து உம்மிலே பலன் கொள்ளுவேன். உம்மை நான் எந்நாளும் சார்ந்து உம்மிலே பலன் கொள்ளுவேன். நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே, நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே, என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். அந்த நீதியின் அதிபதியை நோக்கி பார்க்கலாம். நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எஸ், பிரகாசம். இந்த பிரகாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த பிரகாசம் தேவனுடையதாய் இருக்கிறது. சோத்ரா. பலவீனப்படுத்துகிற எல்லா சத்ருவின் அதிகாரங்களும் வல்லமைகளும் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு, சரீரத்தில் ஒருவித பலவீனங்களை போராடி கொண்டிருக்கிற அந்த வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். தொடர்ந்து கிருபையை தந்து வழி நடத்துங்க. தேவ கரம் இருக்கட்டும்பா, பாதுகாப்பு இருக்கட்டும்பா, சகல நன்மைகளினாலும் நிரப்புங்க. நம் கண்கள் யாரை தேடுகிறது? நம் கண்கள் யாரை தேடுகிறது? உம்மையே தேடுவேன் என்று என் ஆத்துமா என்னோடு சொல்லிற்று. உம்மையே தேடுவேன். தேடுறோமா? ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் காட். ஆண்டவரை தேடுறது. லிஸ்னிங் த வாய்ஸ் ஆஃப் காட். தேவ சத்தம் கேட்கிறது. லார்ட், உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும் ஐயா, உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பும் அப்பா. ஷபரப நமரபனமா. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உம் மகிமை காண்பித்திடும்.
உம்மை போல் மாற்றிடும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். எத்தனை பேர் கேட்பீங்க? உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும். உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். நம்முடைய கண்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி இருக்கட்டும். பரலோகத்தின் தேவனே, என் கண்களை உமக்கு முன்னே உமக்கு நேரே வைக்கிறேன்பா. சத்தத்ரம் ரந்தில் தே பிரௌஷியந்திரானா. இந்த 3வது நாளின் 2ஆம் வேளை ஜெபத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதை பேச சித்தம் கொள்ளுகிறீரோ அதை பேசி எங்களை ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதாய் தேவனே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவுள்ள சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்கன்னு ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் ஏறெடுத்து பார்த்தல். கண்கள் ஏறெடுத்து பார்த்தல். கண்களை ஏறெடுத்து பார்த்தல். ஆண்டவர் மேல நம்முடைய கண்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறதா அல்லது யாரை தேடுகிறது? கொஞ்ச நேரம் நம்ம நிதானிச்சு நம்ம பிரச்சனைகள்ல சில சொல்லுவோம், நான் அவரை தான் தேடுறேன், அவரை தான் தேடுறேன், அவரை தான் தேடுறேன். ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை தேடுறது இது யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லைங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு. அவரை தேடுறது அவர் பார்க்கிறபடி இருந்துட்டுனா அவர் நிச்சயமா என்ன செய்வாரு? இரக்கம் செய்வார், பிரச்சனையை மாத்துவார். நீங்க எதுக்காக அவரை தேடி வந்தீங்களோ, எந்த சூழ்நிலைக்காக அந்த தேடி வந்தீங்களோ, நீங்க உடனே அப்ப என்கிட்ட என்ன குறை இருக்கு? என்னுடைய விசுவாசத்துல குறை இருக்கா அல்லது என்னுடைய தேடல்ல குறை இருக்கா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இது குறைக்காக இல்லை, உங்களை குறை சொல்றதுக்கு இல்லை, யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. இதே காரியம் தான் எனக்கும், நான் பேசுறேன், இதே காரியம் தான் எனக்கும்.
நாம் அவரை தேடுகிறதை வசனம் சொல்லுது, நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? முழு இருதயத்தோடு தேடினா. இது வெளியில தெரியாதுங்க, வெளியில தெரியாதுங்க. இப்போ நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், நீங்க இங்க ஜெபிக்க வர்றதுனால, இந்த ஜெபத்தில் இருக்கிறதுனால எனக்குள்ள என்ன தோணும்? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாங்க, இது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். ஆனா உங்க இருதயத்தை பார்க்கறது, என் இருதயத்தை பார்க்கறது அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முழு இருதயத்தோடும் தேடுதல். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே முழு இருதயத்தோடும். ஷபரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் கண்டுபிடிச்சிங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஷபரப நமதனல ரபியந்தனா. ஷகரப நமனல ரதியந்தனா. கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமா, ஆமென். உபாகமம் 4:29. அல்லேலூயா. உபாகமம் 4:29 வாசிக்கலாம். அதுல சொல்லுகிறார் பாருங்க, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. தெளிவா கரெக்டான வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Yes, that is the word. உபாகமம் 4:29 வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுதலை குறித்து இந்த வார்த்தை திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இது மனுஷன் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் உங்களை பார்த்து ஒருவேளை ஜெபத்தில் வந்திருக்கிறதுனால எஸ் ஆண்டவர் தேடுறாங்கிறத நான் சொல்லலாம், ஏன்னா உங்களை போல நானும் ஒரு மனுஷன். ஆனால் நம் இருதயத்தை சர்ச் பண்ணி அழகா அது என்ன செய்யறாரா? இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப முழு இருதயத்தோட நாம முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைகிறோம். அல்லேலூயா. இது ஒரு காரியம். இன்னொரு வார்த்தை சொல்லுது, அதிகாலையில் தேடுகிறவன் என்ன செய்கிறான்? அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவன். இன்னொன்னு ஏசாயா 55:6 எப்படி இருக்கு? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55:6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுதல். ஓஹோ, என் கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். அதுக்கு
என்னுடைய தேடல், அந்த தேடலை ஆண்டவர் மெச்சிக்கொள்ள வேண்டும் அல்லது அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். when Jesus accepts, நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் உண்டு. சகேயு ஆயக்காரன், அவன் குள்ளனா இருக்கிறான். சகேயு என்னபடி இருக்கிறான்? குள்ளனா இருக்கிறான். ஆண்டவரை தேடி என்ன செய்யறான் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகேயு காட்டத்தி மரத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல திருப்புங்க, அங்க அந்த காரியங்கள் எழுதி இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 19வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1லிருந்து வாசிக்கலாம். ஆயக்காரருக்கு தலைவன், 2வது வசனத்தில், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதுல ஒரு செயல், அவன் செய்த அந்த செயல் என்ன செயல்? அவன் குள்ளனா இருக்கிறான், இயேசுவை பார்க்கணும்னு, எப்படிப்பட்டவரோன்னு நினைச்சு பார்க்கணும்னு வாஞ்சிக்கிறான். நல்லா கவனிங்க, இவன் குள்ளனா இருந்ததுனால எல்லாரும் மறைச்சிட்டாங்க. அதனாலதான் என்ன செய்யறான், காட்டத்தி மரத்துல ஓடி போய் ஏறி, அவருக்கு முன்னாக ஓடி காட்டத்தி மரத்துல ஏறி நின்று பார்க்கிறான். இப்போ ஒரு பெரிய கூட்டம் அவரை சுத்தி நிக்குது, ஒரு பெரிய கூட்டம் சுத்தி நிக்குது. ஆனாலும் அந்த கூட்டத்தின் நடுவுல சகேயுவின் தேடலை தேவன் அங்கீகரித்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தரும் மிஸ் ஆயிடக்கூடாது. ஆண்டவரை தேடுறதுல சகேயுவின் தேடலை போல, சகேயு தேடினது போல, எஸ், நானும் அப்படியாய் வாஞ்சையாய் என் ஆண்டவரை தேடுவேன், என் நேசரை தேடுவேன். இந்த சகேயு, நல்லா கவனிங்க, ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை முண்டி அடிச்சு கிட்ட நிக்குதுங்க. ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த இப்ப சமீபத்தில் இந்த ஆக்டர் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அவரு சுத்தி சுத்தி எல்லா இடத்துக்கும் வர்றாரு. வர்ற வழி போற வழியெல்லாம் எப்படியாவது பாத்திர மாட்டோமா, அந்த காட்சிப்படுத்துறதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. இயேசுவை தேடி அப்படிதான் வந்திருப்பாங்க இல்லையா? ஆயிரக்கணக்கான ஜனங்க அந்த நாட்கள்ல அவர் போற கிராமங்கள்ல பட்டணங்கள்லாம் சுத்தி சுத்தி வந்தாங்க. நெருக்கிக்கிட்டே இருக்காங்க. பைபிள் அப்படிதான் சொல்லு, நெருக்கிக்கிட்டே இருக்காங்க இயேசுவை. இப்போ நெருக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய, அதாவது இயேசுவின் கவனம் பக்கத்துல இருக்கவங்க மேல இருக்குமா, தூரத்துல இருக்க மேல இருக்குமா? பொதுவா ஒரு மனுஷனுடைய கவனம் எங்க இருக்கணும்? தன்னை சுற்றி ஒருத்தன் நெருக்கிக்கிட்டு இருக்காயா, தன்னை சுற்றி ஒரு கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏன்னா இன்னைக்கு அந்த நம்ம அவர் அந்த கட்சி ஆரம்பிச்சவருக்கு கை காட்டுறாரு. யாரும் இங்க பக்கத்துல பள்ளியில நிக்கிறவங்கள அங்க சுத்தி பாக்குறது எங்க பாக்குறாரு? தூரத்துல நிக்கிற ஆளெல்லாம் பார்க்கல, தூரத்துல நிக்கிற ஆளெல்லாம் அவன் பார்க்கல. அவன் பக்கத்துல அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த பாதையில் இருக்கிற ஆட்களை பார்க்கிறான். கரெக்டா? பட் இதுதான் நிதர்சனம். ஆனா நம்முடைய தேவன் வெளிப்படையான காரியத்தை இல்ல, அவன் இருதயத்தை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, இயேசு நம் இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். வெளியில நான் சொல்லலாம், ஏய் உனக்கு விசுவாசம் போதாது, நான் மனுஷன், உங்களை பார்த்து அப்படி சொல்லலாம். ஆனா உங்களை ஏத்துக்கிறது நான் இல்லை, ஏத்துக்க வேண்டியது நான் இல்லை, என்ன போல இருக்கிற ஊழியக்காரன் இல்லை,
இயேசு உங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அவரை நீங்கள் தேடுகிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்கு என் இருதயம் என்ன பிரயத்தனம் பண்ணுகிறது? அந்த காரியத்துக்கு என் இருதயத்தின் முயற்சி என்ன? அந்த காரியத்தில் நான் சரியாய் நடக்கிறதுக்கு என்னிடத்தில் எது அவசியம்? கொஞ்சம் இவாலுவேட், நம்மளை நாமே சோதிச்சு பார்க்கலாம். நான் கூட்டா இருக்கிறேன்னு சொல்வாரா? எப்ப சொல்லுவார் தெரியுமா? எப்ப சொல்லுவார் தெரியுமா? இதோ இருக்கிறேன் என்று எப்ப சொல்லுவார் தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படி ஒருத்தர் செயல்படும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ கூப்பிடுவாய், அப்பொழுது இதோ இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதமான வார்த்தை. ஷபரபனமரா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ், ஏசாயா 58:9 வாசிக்கலாம். ஏசாயா 58:9. ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக, தேவன் மகிமைப்படுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனா இது எப்போ? அப்பொழுதுன்னு இருக்குல்ல, எப்பொழுது நமக்கு தெரியணும் இல்லையா? நாம இப்ப உபவாச ஜெபத்தில் இருக்கோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உபவாச ஜெபத்துக்கு பின்னாடி சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். அது எப்படி இருக்கணும் அங்க எழுதியிருக்கு. முதல் வார்த்தை சொல்லுகிறது 6வது வசனத்துல வாசிக்கலாம். 6வது வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை மைக்ல வாசிக்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம். அடுத்த வசனம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. சுகவாழ்வு வேணும்னா என்ன செய்யணும்? 8 காரியம் அங்க எழுதியிருக்கு. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஓஹோ. அடுத்த வசனம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய். ஓஹோ. வாசிங்க. கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உபவாச ஜெபத்துல ஏன் பாவ அறிக்கை செய்யப்படுகிறது? பாவ அறிக்கை முதல் வார்த்தை நாம் வாசித்த 6வது வசனத்தின் முதல் பகுதியிலே சொல்லுகிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல். நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மூலமாய் வருகிற கட்டு. இப்போ ஒரு காரியத்தை நல்லா கட்டி வைக்கிறோம்னு வைங்களேன். ஒரு பொருளை கட்டினவன் திரும்ப அவிழ்த்தா ரொம்ப சுலபத்தில் என்ன செஞ்சிட முடியும்? அவிழ்த்தர முடியும். ஆண்டவர் அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவர் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாவ அறிக்கை செய்தல். நீங்க தானியேல் 9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே அவன் சொல்றான், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? பாவ அறிக்கை செய்தேன் என்று எழுதியிருக்கிறது. தானியேல் 9:4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து
உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியமங்களையும் விட்டு நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அவன் 2 காரியங்களை 4வது 5வது வசனத்தில் சொல்றதுக்கா பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தானியேல் பாவம் செய்ததாக எங்கேயும் வேதத்தில் இல்லை. பட் ஸ்டில் அவன் பாவ அறிக்கை செய்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். தன் ஜனங்களுக்காய், தன்னுடைய குடும்பங்களுக்காய், தன்னுடைய இனத்திற்காய் அவன் பாவ அறிக்கை செய்கிறான். அப்போ பாவ அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நீங்க அதுக்கு பின்னாடி போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பதில் வருது அவனுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9வது 10வது அதிகாரங்களே வாசிப்பீங்கன்னா அங்கே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. எப்போ நடக்கும், என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கலாம் சொல்லப்படுது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ நாம் ஆண்டவரை தேடும் போது கண்டுபிடிப்போம் எப்போ ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாருங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை. நீ தேடுவாய், நான் என்ன செய்வேன்? உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா. இப்ப எப்பொழுது தேடுவாய்? அதுல ஒரு 8 காரியம் இருக்கு. ஒரு காரியம், முதல் காரியம் அக்கிரமத்தை நாம அறிக்கையிடுறது. அக்கிரமத்தின் கட்டுகளை நாம அறிக்கையிடுறது 1. 2வது காரியம் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது. அப்படின்னா என்ன? நுகத்தடி பிசாசினால் வருகிற அடிமைத்தனம் அல்லது கட்டு அல்லது மாந்திரீகம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அது நெகிழப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? இப்போ அக்கிரமத்தின் கட்டு அவிழ்த்து நான் ஜோமணியாச்சு, ஆண்டவரை நான் மன்னிச்சிட்டாரு, எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த பகுதி, நான் மற்றவர்களின் பிரச்சனைக்காக, மற்றவர்களின் நெருக்கடிகளுக்காக, மற்றவர்களின் போராட்டங்களுக்காக ஜெபிக்கிறவனாய் மாறுதல். அதுதான் எனது நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்தல். 3வது நெருக்கப்பட்டிருக்கிறான், அவனை விடுதலையாக்குறது. முதல்ல நெகிழ்கிற அந்த ஜெபம் என்னது? அவனுக்காய் பரிந்து பேசி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய பிரச்சனைகளை மன்னியும் என்று தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருத்தல். நெருக்கப்பட்டிருக்கிறவங்க விடுதலையாகுதல். நேரடியாக அந்த வசனம் சொல்லுது. அது ஆவிக்குரிய அர்த்தம் வியாதியின் படுக்கையில கிடக்கிறவனுடைய கட்டை அறுக்கும்படியாய் ஜெபிக்கிறவன், அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்படி. அது ஒருவேளை பாவத்தினால் அல்லது சாபத்தினால அல்லது ஒரு மாந்திரீக கட்டினால அல்லது பில்லி சூனியங்களினால, இப்படி என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை ஆக்குகிறதை பற்றி பேசுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுது, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடு. அவன் மேல கிடக்கிற கட்டு, அவன் மேல கிடக்கிற வேதனை, இந்த 3 ஒரே காரியங்களை குறிக்கக்கூடிய சம்பவங்கள் தான். 4வதா சொல்றாரு, பசி உள்ளவனுக்கு என்ன செய்யணும்? ஆகாரத்தை. ஓஹோ, உபவாச ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? feed somebody who needs it. யாருக்கு தேவையோ அவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நாங்க ஏற்கனவே கொடுக்கிறோம் பிரதர், ரைட்டு, சரிதான். ஆனால் வார்த்தை சொல்லுது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. அதாவது எப்படின்னா, சில சொல்லுவாங்க என்கிட்ட இருக்கிறதே தானே, ஆனா வசனம் சொல்லு பகிர்ந்து கொடு. ஷேர் அண்ட் கிவ். ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட அல்லது காலேஜ் பிள்ளைகள்கிட்ட அதை பார்க்கலாம். பாக்ஸை கொண்டு போகும், திறக்கும். ஆனால் பையன்மார்ட்ட, பெண் பிள்ளைங்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், பையன்மார்ட்ட பாக்ஸை திறந்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு கை அந்த பையனுக்கு கிடைச்சா பெருசாக இருக்கும் அந்த சாப்பாட்டில். அதே மாதிரி தான் எல்லா டிஃபன் பாக்ஸுக்கும். என்ன ஒரு சிலர் தான் ஒரு கொத்தாவை வள்ளி அப்படி சாப்பிட்ருவான். இந்த ஷேரிங் அது தினமும் நடக்கும், தினமும் விசனமே படாது இந்த பிள்ளைங்க. ஏய் நேற்று எடுத்துட்டு சத்தம் போடவே செய்யாது. ஏன்? ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள். அதனால அந்த ஷேரிங் இருக்குது. அதாவது நேற்று அவனுக்கு பத்தாம போயிருக்கும், ஆனால் அடுத்த நாள் எடுத்துக்கடா, என்ன எடுத்துக்கடா.
காலேஜ் போகும்போது கொஞ்சம் வேற மாதிரி பேச்சு. டே மாப்பிள்ள எடுத்துக்கடா, கொஞ்சம் அந்த அந்த குலாக்கிலாம் போயிருது இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடு. ரெண்டு காரியம் இதுல இருக்கு. நேரடியாய் பசியா இருக்கிறவன் பத்தியும் பேசுது. ஆத்தும தாகம். நிறைய பேரு இயேசுவை பத்தி அறியாம இருக்கான். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு காத்திருக்கிற ஒரு கூட்டம், காத்திருக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு என்ன உதவி? வசனத்தை கொடுத்தல். வசனத்தை குறித்து இயேசு சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். அப்ப ஆகாரங்கிறது எதை குறிக்குது? வசனத்தின்படி, ஆவிக்குரிய வார்த்தையின்படி வசனத்தை குறிக்குது. அப்ப நண்பர்களுக்குள்ளே அல்லது பசியா இருக்கிறான். என்ன பசி? அவனுக்கு ஒரு பிரச்சனையில கிடக்குறான், அவனுக்கு உதவி செய்கிறான். சிலர் பிராக்டிக்கலா பணம் கொடுத்து உதவுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பா வான்ட்ட இருக்கிற கிருபையை கொடு, உனக்குள்ள கொடுத்திருக்கிறாரே தேவ வசனத்தை கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கொடு. ஆண்டவரை பத்தி சொல்லு. வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லு, இங்க பாருடா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு யாராவது நம்மகிட்ட வந்து சொல்றாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் சுவிசேஷத்தை சொல்லணும், வசனத்தை சொல்லணும். ஏசு உனக்கு விடுதலை கொடுப்பாருப்பா. ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ். ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாரு. டூ இட். சொல்லி பாருங்க. தட் வில் ஒர்க் அ லாட். அது அதிகமாய் கிரியை செய்யும். பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறவர்களுக்கு இப்படியான சுவிசேஷத்தை நம்ம ரொம்ப தூரம் அங்கங்க போய் தான் அறிவிக்கணும்ன்றது இல்லைங்க. முதல்ல வீட்டு பக்கத்துல, குடும்பத்துல சொல்லணும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்ச சகோதரி, அவங்க ஜெபத்துலயும் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள, அவங்களுடைய நண்பர்களுக்குள்ள ஒரு ரெகுலர் ப்ரேயர் வச்சிருக்காங்க. ரெகுலர் ப்ரேயர். இந்த ப்ரேயர் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள ஆண்டவரோட நெருங்க வைக்குது, மாற்றங்களை கொடுக்குது. அது தேவ கிருபை. அப்ப என்ன செய்யணும்? பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுல நான் இதை தியானிச்சேன் பார்த்துக்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு, நீ ஒரு நேரம் தியானிச்சு பாரு. தேவ பிள்ளைகளுக்குள்ள ஏன் எல்லாருக்குள்ள விடுதலை இல்லைல்ல? ஆண்டோடைய பிள்ளைங்க தான் சில பிரச்சனைகளோட இருக்கிறாங்கல்ல, ஏதோ ஒரு தீங்கு வருது இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்லை, அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? அது அவங்களுக்கு அந்த ஆகாரம் தான் கொடுக்கணும். பசியோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வசனம் என்கிற அந்த ஆகாரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு உகந்த உபவாசம் என்ற அந்த வசனம் முடிக்கும் போது, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுங்க. அடுத்தது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வது. ரொம்ப கடினமான பிரச்சனை இல்ல? ரோட்ல திரியறவனை வீட்டுக்குள்ள கொண்டு வையுங்குது வசனம். சிறுமையானவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன், கஷ்டப்படுறவன், ஏழை எளியவனுக்கு உதவி செய்யறதை பத்தி வசனம் பேசுது. துரத்தப்பட்டிருக்கிறான், தேவனுடைய வீட்டுக்காவது கூட்டு வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வீட்டுக்காவது என்ன செய்யணும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பாஸ்டர், கொஞ்சம் இவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை அல்லது இவங்களுக்கு ஏதாவது தங்குறதுக்கு அல்லது இவங்களுக்கு ஏதாவது வழிகளை ஏதாவது வைக்கப்பட முடியுமா? அவங்களால முடியும்னா செய்வாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அல்ல, நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியல, சரி அட்லீஸ்ட் என்ன செய்யலாம், ஒரு ஹோமையாவது பார்த்து கொண்டு போய் சேர்க்கலாம். துரத்துண்ட சிறுமையானவன். அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லுது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வஸ்திரம் ரெண்டு காரியத்தை குறிக்கும். நேரடியாகவே ஒருவனுக்கு தேவையாயிருக்கிற வஸ்திரத்தை கொடுக்கதை பற்றியும் பேசுது. இன்னொன்றை பேசுகிறது, ரட்சிப்பின் சுவிசேஷம் என்கிற வஸ்திரம், நீதி என்னும் சால்வை என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது அவன் நல்லா இல்லை, பாவத்துல கிடக்குறான். இன்னைக்கு நம்ம உலகம் என்ன பேசுது? ஏய் அவன் ரொம்ப மோசம், அவன் கூட சேராதனே அப்படின்னு நம்மளை தள்ளிடுது. ஆனால் இயேசு பாவிகளோடவே சஞ்சரித்தார்.
பாவிகளோடு சஞ்சரித்தார். ஆனா இயேசுவை எந்த பாவமும் தீண்டவில்லை. மாறாக இயேசுவின் பரிசுத்தம் அவர்களை தொட்டது. நாம் சரியான விசுவாசமும் சரியான ரட்சிப்பையும் பெற்றிருப்போமானால் நம்மிலிருந்து இயேசு சொன்னார், ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். அது என்ன செய்யும்? இட் will touch them and heal them. சுகத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். பொறாம இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறான், அவனுக்கு நீதியை கொடுத்தா அந்த பொறாமை போயிடும். நீதி என்கிற சால்வை, ரட்சிப்பின் சுவிசேஷம், ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்துவானவர் உள்ள வந்துட்டார்னா அவனுக்குள்ள இருக்கிற குறை போய் தான் ஆகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்போ நான் அதை கொடுக்கிறதுக்கு முதல்ல எனக்கு என்ன இருக்கணும்? அதை பத்தி தெரியணும். ஆமென். எனக்கு அந்த அனுபவம் இருக்கணும். நேற்று சொன்னேன் இல்லையா, சட்டியில இருந்தா தான் அது பேர் வரும். நம்ம வசனத்தை தியானிச்சாதான் உள்ளுக்குள்ள கிடக்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? எடுத்து போடுவார், அந்த வசனத்தை காண்பிப்பார், பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். அப்போ அதே போல எனக்குள் தேவனை குறித்த வெளிச்சம் தெளிவாய் இருக்குமானால் எனக்குள் இருக்கிற அந்த கிருபையை, என்னில் இருக்கிற தேவனுடைய நீதியை நான் என்ன செய்ய முடியும்? பகிர்ந்தளிக்க முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. This is the word of God. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொண்டு நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புறேன் ஹல்லேலூயா அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கண்டால் வஸ்திரத்தை கொடு, அப்புறம் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஓஹோ, இந்த 8 காரியங்களை ஒரு ஆள் செஞ்சாதான் ஆண்டவர் இந்தா இருக்கன்னு சொல்வாரோ? இல்லை, அந்த வசனம் அப்படிதான் சொல்லுங்க, வாசித்தோம் இல்லையா? 9வது வசனம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவன் ஆசீர்வதிப்பாராக. அப்ப இந்த காரியத்துல நம்ம கிட்ட எது இருக்கு எது இல்லை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். சுவிசேஷம் சொல்றது நம்மகிட்ட இருக்கா? அதாவது சொல்றது ஒண்ணு, ஆனா என் வாழ்க்கையில அது செயல்ல இல்லைன்னா அதை நிச்சயம் பார்க்கும். யாரு? வெளியில இருக்க ஜனங்க பார்ப்பாங்க. நாங்க இப்படி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு உண்டு. கிராம ஊழியங்களில ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது, அந்த கிராமத்தில் ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு கேட்குறவங்க கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க சார் தான், இங்கே ஏற்கனவே ஆண்டவரை தேடி இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத பிறகு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போல தான் அவங்களுக்கு இருக்குது, எங்களை போல தான் அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களை போல தான் அவங்களும் பொய் சொல்கிறாங்க, எங்களை போல தான் அவங்களும் என்ன செய்யலை, நீதியாக நடக்கலை. நாங்களாவது அட்லீஸ்ட் கடவுளுக்கு பயப்படுறோம், ஆனால் அவங்க அப்படி செய்கிறது இல்லையே. ஸோ தே ஆர் இவாலுவேட்டிங் அல்லது சீயிங். நம்முடைய காரியங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், நம்முடைய காரியங்களை பார்க்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களை பார்க்குறாங்க. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் பக்தியா இருக்கிறது மட்டும் அல்ல, வெளி உலக வாழ்க்கையிலே மற்றவர்களோடு பழகிறதுல நம்ம வாழ்க்கையை பார்க்கிறவங்களுக்கு, எஸ் அவன் ஒரு தேவனுடைய பிள்ளை, அவ ஒரு தேவனுடைய மகன், அதனால பொய் சொல்ல மாட்டான், சண்டை போட மாட்டான், அவளுடைய வியாதி வந்த போது கூட இயேசு அவளுக்கு சுகம் கொடுத்தாரு, பரிகாரிகளை தேடி தேடி ஓடலை. அதுக்காக பரிகாரிகளை தேடாதீங்க நான் சொல்லலை, பார்த்துக்கிடுங்க, கவனம், எல்லாத்தையும் ஞானமாக நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கவனத்தோடு நம்மை நடத்துவாராக. தேவ ஞானம் அவசியம்.
ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவப்பா அவ எதை கை வச்சு செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும்பா. சர்ச்சில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா பாரு, சூப்பரா எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இப்பதான் படிச்சு முடிச்சா டக்குன்னு ஒரு வேலை கிடைச்சது பாரு, அவ வாழ்க்கை என்ன அழகா செட்டில் ஆயிட்டு. பைபிள் சொல்லுது யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம். அவன் யாரால் எதெல்லாம் கை வச்சானோ அதெல்லாம் ஆசீர்வாதம். போத்திபார் வீட்டில இருந்து அவன் கை வச்சு செய்த எல்லாத்துலயும் ஆசீர்வாதம். அவனை கொண்டு போய் சிறையில போட்டாங்க, சிறையில அவன் செய்யற காரியமும் ஆசீர்வாதம். அவனை கொண்டு ராஜ அரண்மனையில வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத பிராக்டிகலா. 7 வருஷம் அபண்டன்ஸ்ங்க, அபரிவிதமான ஆசீர்வாதம். அடுத்த 7 வருஷம் என்னது? ஃபெமைன், பஞ்சம். கிரெயின்ஸ், அந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த 7 வருஷம் சேர்த்து அடுத்த 7 வருஷம் மொத்தம் 14 வருஷம் வைக்கணும். அது எப்படி செய்ய முடியும்? நம்ம பிராக்டிக்கலா பேசுவோம். நம்ம ஊர்ல நம்முடைய விவசாயிகள் கஷ்டப்பட்டு நெல்மணிகளை அறுத்து கொண்டு அல்லது கோதுமைகளை அரித்து கொண்டு என்ன கொண்டு வர்றாங்களோ அதை கொண்டு போய் அடுத்த இதுக்குள்ள என்ன செய்யணும்? அந்த எந்த காலம் கரெக்டாக தெரியல, அந்த இதுக்குள்ள ஒரு சமயத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும்? அரசாங்கத்துக்கிட்ட அவங்க கொடுத்துட்டா தான் இவங்க தப்பிச்சாங்க. அரசாங்கம் என்ன செய்யுது? அங்கங்க ஸ்டோர் பண்ணுது. ஆனாலும் ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப நாள் கிடையாது. மேக்சிமம் 1 வருஷமா இருக்கலாம், எனக்கு தெரியல கரெக்டா, 1 வருஷமா இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ரேஷன் மூலமா என்ன பண்ணிடுறாங்க? அதை சப்ளை பண்ணிடுறாங்க. மேக்சிமம் விவசாயத்தில் அரசாங்கம் கொள்முதல் பண்றது என்ன செய்யறாங்க? அது மூலமா சப்ளை பண்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அதுல எவ்வளவு பிரச்சனை. சில இடத்துல என்ன சொல்றாங்க, நியூஸ் பார்ப்பீங்க, அன்னைக்கு பார்த்து தெரியும். சில இடத்துல அப்படி தானியம் பரப்பி கிடக்குது, மேலே திடீர்னு மழை வந்துடுது, மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடுது, கவர்மெண்ட் அதுக்கு ஒரு இது செய்யலைன்னு சொல்லிட்டு அதுக்காக போராடுறாங்க விவசாயிங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. இந்த முதல் 7 வருஷம் அபண்டன்ஸ் சொல்லுதே, அபரிவிதமான ஆசீர்வாதம்னு. மழை பெஞ்சிருக்குமா? பெஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? மழை பெஞ்சிருக்கும். அப்போ இந்த 7 வருஷம் எப்படி ஸ்டோர் பண்ணா? கரெக்டா? சரி, அடுத்த 7 வருஷம் மழை கிடையாது. ஸோ முதல் இருந்த தன்மையில ஏதோ ஒரு விஷயத்தை அவன் 2வது மாற்றி இருக்கணும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், யோசிச்சு பாருங்க. எல்லாம் கொஞ்சம் அப்படி அந்த கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. வேதத்தில் வர்ற காரியங்களெல்லாம் இதை எப்படி செஞ்சிருப்பாங்க, இது எப்படி நடந்திருக்கும்? ராஜா என்ன சொல்லியிருப்பான்? இவனை போல ஞானமுள்ள மனுஷன் இல்லைன்னு சொன்னான்ல. ஏன் சொன்னான்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் இவனை போல ஒரு ஞானமுள்ள மனுஷன் உண்டா? இவனையே நியமிப்போன்னு சொல்லி நியமிச்சான். ஆனா அதை யோசேப்பு செய்து முடிச்சதுனால தான் பார்வோன் அவன் மேல பிரியமா இருந்தான். அதனால தான் என்ன நடந்துச்சு? யாக்கோபின் குடும்பமே வந்து அங்க குடியிருந்துச்சு. ஹல்லேலூயா. சோ என்னத்தை கை வச்சாலும் அதுல ஒரு ஃப்ளரிஷ்மென்ட். ஆமென். எதை தொட்டாலும் ஆசீர்வாதம். அப்ப தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்ன? அது அழகா அந்த சங்கீதம் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்படித்தானே வரும் இல்லையா? எடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எஸ், கரெக்ட். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இதை வந்து சங்கீதக்காரன் சும்மா சொல்லல, தன்னுடைய அனுபவத்தில் அதை பேசுறாரு. அதோடு ஏற்கனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை பேசுறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்மளை பார்க்கிறவனுக்கு ஒரு அடையாளம் தேவை. நாம செய்யறதெல்லாம் வாய்க்கிறது அவன் கண்கள் பார்க்கணும். சொல்ல பிடிபடுதா? இதுதான் விஷயம். அப்ப என்ன பார்க்கிறவன் இதுதான் கேள்வி கேட்கிறான். ஏய், அவனுக்கே சரியில்லை, நீ எப்படி என்னைய வந்து கூப்பிடுற? புரியுதா? அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இந்த வசனம் எப்படி சொல்லுது? செய்வதெல்லாம் வாய்க்கும், எனக்கு இதை தாங்க. தருவாரு. ஆனா எப்போ?
அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்தால், ஆமென், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்தால், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. So the expectation of God, தேவனுடைய எதிர்பார்ப்பை ஒருவர் பூர்த்தி செய்யும் பொழுது அதை கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது வெளியரங்கமாய் அநேகர் பார்க்கும்படி அந்த மனுஷனை, அந்த சகோதரனை, சகோதரியை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So this is the word of God. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கணும். நான் கூப்பிடுறதுக்கு நீ செவி கொடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 8 காரியங்களை நான் செய்யணும். ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே டீச் மீ, எனக்கு சொல்லித்தாரும். ஹல்லேலூயா. என் இயேசு எனக்கு இதை சொல்லித்தாரும். நான் எப்படிப்பா இதை செய்யணும்? அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கிறது. அடிக்கடி சில நேரம் வசனம் வாசித்திருப்போம், வசனத்தை செயல்படுத்தக்கூடாதபடிக்கு என்ன செஞ்சிடும், சில தடைகள் வரும். இப்போ இந்த வசனம், இப்போ நம்ம வாசித்த சங்கீதத்தை இப்போ கவனிப்போமே. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன். ஓஹோ, இது பண்ண முடியுமா? இது சொன்னது யாரு? ராஜா. நம்மளை விட ராஜாவுக்கு நிறைய வேலை இருக்குமா இல்லையா? இப்போ நம்ம பாரத பிரதமர் எடுத்துக்கிடுங்களேன், மோடிஜி. அவரு இந்தியா முழுசும் மட்டும் இல்லை, உலகம் முழுசுமே பயணம் செய்கிறார். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது? ஆக்சுவலாக 2 நாளோ 4 நாளோ வேற ஊருக்கு போனால் டைம் ஜோன் மாறும். ஆனாலும் அந்த இடத்துல தங்களை அவருக்கு வயசு 75 ஆச்சு, பார்த்தா அப்படியே தெரியுது, சுறுசுறுப்பாக இருக்காருல்ல. அப்போ அந்த ராஜாக்கள் தங்களுடைய வேலைகளை பாருங்கம்மா. இவர் ஸ்டாலினை எடுத்துக்கிடுங்க, அவரும் அப்படி தான் ஓடுறாரு. அப்போ ராஜாக்களுக்கு வேலைகள் அதிகம். ஆனா அந்த வேலைகள் மத்தியில தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? அவன் நீர்கால்கள் ஓரமா நடப்பட்டிருப்பான். ஏன் நீர்கால்கள் ஓரம் தெரியுமா? செழிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃப்ளரிஷ்மெண்ட். அப்படியே கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம். இப்போ நம்ம கிட்ட ஏதாவது கை வைக்கிறதுல ஃபெயிலியர்ஸ் இருக்கா? ஸ்தோத்திரம். we need to identify, அதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி இருக்குன்னா எனக்குள்ள வேண்டியது என்ன? அவருடைய வேதத்தில் தியானமாயிருத்தல். தியானமாயிருத்தல். நல்லா கவனிங்க. இந்த வேத தியானம் என்பது செயல்பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சம்பவம் நடக்கு. நேற்று நம்ம ஒரு சப்ஜெக்டை பேசணும். நேற்று நைட்டுன்னு நினைக்கிறேன், பேசணும், புறங்கூறுறது அல்லது மற்றவங்களை பற்றி அவதூறு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் தப்பாக ஒருத்தரை பற்றி பேசுகிறாருன்னு வச்சுக்கிடுங்க. தப்பாக இல்லை, சில காரியங்களை பேசுகிறார், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுகிறார். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் பேசுகிறார், இப்போ அவர் பேசுனதை அப்படியே நான் வாங்கிக்கிட்டேன், என் இருதயத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்போ அவரை பற்றி யாரு இன்னொருத்தரை பற்றி குறை சொன்னார்ல, குறை சொல்லப்பட்ட ஆளை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் என் கண்களுக்கு இருந்த பிம்பத்திற்கும் இப்பொழுது இவர் சொன்னதுக்கும் வித்தியாசப்படுது. வச்சுக்கிடுங்க, வித்தியாசப்படுது. இப்போ இதை நான் அப்படியே விட்டுறதா அல்லது இன்னொருத்தட்ட, உங்களுக்கு தெரியுமா அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றேன் பாருங்க, அது என்னது? அந்த இன்னொரு ஆளை குறித்து நான் அவதூறை பரப்புகிறவனாய் இது பிராக்டிக்கலா சொல்றேன். பிராக்டிக்கலா அவதூறு பரப்புறேன். சரி, இப்ப இதை சொல்றாரு. இப்ப எனக்குள்ள அந்த வசன சிந்தனை வருது, அவதூறு பண்ணாத. அப்படின்னா என்ன செய்யணும்? எப்பா அவர் எப்படியோ தெரியாது, நம்ம பார்வைக்கு இது இப்படித்தான், இதோட விட்டுரு, இதை பத்தி பேசாத, இதை பத்தி புறங்கூறாத. இதை ஸ்டாப் பண்றது இருக்கு பாருங்க, இதுதான் வசனத்தின் தியானத்தினால் வருகிற பலன். புரிஞ்சுதா? பிராக்டிக்கலா நிச்சயமா இப்படிதான் நடக்குங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லும் பொழுது கண்டிப்பா நமக்கு என்ன தோணும் தெரியுமா? ஆமால, இப்படித்தானோ அப்படித்தானோ அப்படின்னு நல்லா எண்ணம் வரும்.
பட் நாம் அதை மேற்கொள்ளலைன்னா தெளிவா சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ரோமர்ல வாஸ்தவனத்தை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? பிராக்டிக்கலா அதை எப்படி எடுக்கணும்? அந்த வசனத்தை குறித்த தியானம் எனக்குள் இருக்க 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 சில சொல்லுவாங்க, அதுக்காக அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், நம்ம சும்மா இருக்க முடியுமா? கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்படிலாம் நல்லா கவனிங்க. நாம அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க கொடுக்க அது பெருகிட்டே இருக்குமே தவிர குறையவே செய்யாது. அந்த பிரச்சனை மாறவும் செய்யாது. சொல்ல புரியுதா? அப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இது எப்படி ஹேண்டில் பண்றது? நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க, நான் செஞ்சதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, செய்யாததெல்லாம் சொல்லிவிட்டான், எப்படி ஒத்துக்குவேன்? நீங்கள் ஏன் அநியாயத்தை பொறுத்துக் கொள்கிறது? அதுதான் வேதம் கேட்குது. நீங்கள் ஏன் அநியாயத்தை பொறுத்துக் கொள்கிறது இல்லை? Just leave it. ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும். வசனம் சொல்லுது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே, ஏன் நீங்க கோபாக்கடைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இருக்கு வசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சற்று நிதானித்து பார்க்கலாம். நான் இந்த 8 காரியத்துல எப்படி இருக்கிறேன்? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா என் கை செய்யறதெல்லாம் வாய்க்கும்ல. என் கை செய்யறதெல்லாம், கையிட்டு செய்கிற வசனம் சொல்லுது, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வசனம் பொய்யா போகுமா? ஒரு நாளும் வசனம் பொய்யா போகாது. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒருவன் 1000 மணி நேரம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தில் பிரயோஜனம் இருக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து ஒரு சிறிய ஜெபம், ஒரு சிறிய ஜெபம், அதுதான் அந்த வார்த்தை. அந்த ஏசாயா 58:9 வாசம் இல்லையா? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ நம்ம கூப்பிடும் போது உடனே என்ன செய்வாராம்? பதில் கொடுப்பாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அப்படிதான் வாசம். அதை அப்போ இம்மீடியட் ஆன்சர். ஓஹோ, ஜார்ஜ் முல்லர்னு ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். ஏறக்குறைய ஒரு 150-160 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்திலே அவர் கட்டின அனாதிகளுக்கான இல்லம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இல்லம் அவர் காலத்தில், இப்ப அவர் காலத்தில் 10,000 பேரை அந்த இல்லத்தின் மூலமாய் படிக்க வைத்து அவர்களை உருவாக்கி கிறிஸ்துவுக்குள் நடத்தினவர். அநேக தேசங்களில் தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் ஒரு பழக்கம் இருந்தது அவரிடத்தில், டைரி எழுதுகிற பழக்கம். அவருடைய 50,000 ஜெபங்கள்ல 50,000 ஜெபங்கள் 24 மணி நேரத்துக்குள் பதில் செய்யப்பட்ட ஜெபம் 30,000 ஜெபம். எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த டைரி நம்ம ஒருவேளை நமக்கு தெரியல, பழச்சு கிடந்து ஒருவேளை நம்மளை ஒருவேளை ஆண்டவர் எங்கேயாவது கூட்டு போனார்னா, அங்க போகும்போது கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வாழ்ந்த அந்த இடத்துல போய் அந்த டைரியை பார்க்கணும். சரித்திரங்க, சரித்திரம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவர் தாமதமாய் பதில் சொல்லுகிறவர் அல்ல. ஏன் தாமதிக்கிறார்? சம்திங் மிஸ்ஸிங் இன் மீ, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை, நம்மளை செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இது. சரியா? இந்த ஜெபமே நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியான ஜெபம். அதனால யாரும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நம்மகிட்ட என்ன தவறு இருக்கு, என்ன காரியத்துல? இதை வேற எங்கேயும் தேட முடியாது, இங்க மட்டும்தான் தேட முடியும். இதுக்கான பதில் இங்க மட்டும்தான் இருக்கு. இதை நம்ம தேடி வாசிச்சா நமக்கு புரியும். அது எப்படி? ஆண்டவரே நான் எதை சரி பண்ணணும், எனக்குள்ள எது சரியாகணும், எனக்கு சொல்லுங்கன்னு நீங்க வாஞ்சியோட அதை தேடி பாருங்க. God will speak. சொல்லி கொடுப்பார். அந்த சொல்லி கொடுக்கும் பொழுது when we are obeying immediately, உடனடியாக கீழ்ப்படியும் பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார்.
அல்லேலூயா. ஹalleluya. ஜார்ஜ் முல்லர் ஒரு நேரம் தம்முடைய ஊழியத்துக்காக அந்த அந்த பிரிட்டன் தேசத்தை விட்டு அமெரிக்க தேசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் எனக்கு தெரியல, எந்த பட்டணம் தெரியல, ஒரு தேசத்துக்கு போக வேண்டும். அந்த நாட்களிலே கப்பல் பிரயாணம், ஃப்ளைட்லாம் கிடையாது. அப்போ கப்பல் பிரயாணத்தில் சில நாட்கள் அல்லது சில மாதங்களுக்குள்ள அங்கே போய் சேரணும். அப்படி போகும் பொழுது ஒரு கட்டத்தில் திடீரென்று கப்பல் பிரயாணம் நிறுத்தப்பட்டது. அப்படி நிறுத்தப்பட்ட போது அந்த இடத்துல வெளியில எட்டி பார்த்தால், அதாவது அந்த கேப்டன் போய் கேட்கிறாரு, என்னப்பா என்னாச்சு? அவன் சொல்றான், சுத்திலும் ஃபாக், அதாவது பனி படர்ந்து இருக்கிறது, முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, முழுமையாய் அடைத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இருக்கிற அந்த சமயத்துல கேப்டன் சொல்றான், இந்த ஃபாக் ஒரு வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்கும், அதுக்கு அப்புறம் தான் இது விலகும். இதுக்கு ஜார்ஜ் முல்லர் சொன்னார், இல்லையே நான் வருகிற சண்டே வித்தின் 2 or 3 days சொல்றார், நான் போய் அந்த இடத்துல இருக்கணுமே, நீ ஒரு வாரத்துக்குள்ள இன்னும் இருக்குன்னு சொல்றியே, இட் இஸ் சான்ஸ்லெஸ், வாய்ப்பே இல்லை. அவனுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேப்டன், வாய்ப்பே இல்லை, போக முடியாதுன்ட்டான். சரி பரவாயில்ல விடு, நான் நம்புகிற என் தேவன், the Lord whom I trust, he never failed me, நான் நம்புகிற தேவன் என்னை ஒரு நாள் கைவிட்டதில்லை, வா ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண போனாரு, அவனையும் கூட்டிட்டு முட்டு போட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவன் அந்த கேப்டன் சொல்றான், சரி நானும் ஜெபம் பண்றேன் வா அப்படிங்கிறான். உனக்கு விசுவாசமே இல்லை, நீ ஜெபம் பண்ணாத அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டார். வெளியில போய் பாரு, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கான்னு போய் பாரு அப்படின்ட்டார். வெளியில வந்தா வெட்ட வெயில் பளீர்னு அடிக்குது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி உடனடியான பதில். இது நல்லா கவனிங்க. அவன் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு நிருப புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. இங்க அடுத்த வசனம் வாசிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. போதும். இப்ப இந்த 2 வசனத்தை ஏன் இங்க சொல்லி இருக்கு? எலியா எப்படிப்பட்ட ஆளு? தேவனிடத்தில் கேட்கிறான், மேலிருந்து அக்கினி இறங்கி அங்கே பலிபீடத்தை பட்சித்து சுற்றிலும் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி தேவனிடத்திலிருந்து மகிமையான வல்லமையான காரியத்தை பெற்றுக்கொண்டவன் எலியா. அவனை பைபிள் சொல்லுது நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான், நம்மளை போல ஆள் தான். இட்ஸ் கம்பேரிங், நம்மளை போல ஆள் தான். நீ அவனை ஸ்பெஷல் நினைச்சு அவனை தனியா வைக்காத, நம்மளை போல ஆள் தான். அவன் ஜெபம் பண்ணும் போது கேட்டார்னா, ஜார்ஜ் முல்லர் ஜெபம் பண்ணும் போது கேட்டு உடனே பதில் கொடுத்தார்னா, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது கொடுப்பாரா இல்லையா? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அவர் கொடுக்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்ன? அதைத்தான் நம்ம பார்த்து சரி பண்ணணும். வசனத்தை நான் ஏற்கனவே காட்டினேன் உங்களுக்கு. நீ அப்ப கூப்பிடுவேன், அப்பொழுது கூப்பிடுவாய், நான் உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். நீ சத்தமிடுவாய், நான் உனக்கு இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன். That is what we read. ஏசாயா 55:9 அதான் வாசம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 58:9 வாசம். சாரி, சற்று நிதானித்து பாருங்கள். என்கிட்ட ஏது இன்னும் சரிபடுத்தப்படணும். பல காரியங்களை யோசி வசனத்துக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை. பைபிள் தான் சொல்லுது, உலக கவலைகளினால் மயங்கி
4 விதையை பத்தி சொல்லும்போது சொல்றார் ஆண்டவர், முள்ளுள்ள இடம் நெருக்கி போடுது. எது? உலக கவலை என்ன பண்ணிதான்? வசனத்தை நெருக்கிடுதான். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட, எஸ் லார்ட், நான் உங்க மேல என் கண்களை வைக்கிறேன். நீங்க சொன்ன இந்த வார்த்தையின்படி அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவர் மேலே இருக்கும். அதே சமயத்தில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நான் என்னை ஆராய்ந்து பார்த்து இந்த வசனத்திலே நான் விடுதலையாக்கப்படுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை முழுமையா தாழ்த்துறேன்ப்பா, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் நம்மளை முழுமையா அர்ப்பணிச்சு, ஆண்டவரே, ஆண்டவரே, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கும்படியும், ஆண்டவரே, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்ந்து போடும்படியும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதற்குரிய பலனை எனக்கு தாரும். சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிற அதிகாரங்களை ஆண்டவரே நீர் எனக்கு தாரும். சொல்லுங்க ஆண்டவரே. ஷத்தல் ததராக்கன் தில்தே ப்ரோஷி அந்தனே இப்னதனந்திரே மிரந்தல் தானது அந்தரனோ. ஆண்டவரே, சகல நுகத்தடியை உடைச்சு போடணும். பசியுள்ளவனுக்கு என் ஆகாரத்தை நான் பகிர்ந்து கொடுக்கிறவனாய். எஸ், எக்ஸஸா இருக்கிறத கொடுக்கறத பத்தி பேசல. அது அதிகமா இருக்கிறதுல கொடுக்கறத பத்தி பேசல. அதிகமா இருக்கும்போது கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஐஸ்வர்யவானின் நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் என்ன சொன்னான்? களஞ்சியத்தை இடிச்சு கட்டி பெருசாக்கிட்டு, என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னான். அதான் செய்யக்கூட இல்லை, இருதயத்துல பேசுறான்னு சொல்லி பைபிள் இயேசு சொல்றாரு ஓமேல. உடனே தேவன் அவனை பார்த்து என்ன சொன்னார்? மதிகேடனே, இன்றைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்பட்டாயானால் இவைகள் யாருடையதாகும். அப்ப என்னது? எக்ஸஸா இருக்கிறத கொடுக்கணுங்கிறது அந்த வார்த்தை. யாருக்கு? ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு. நிறைய பேர் இருக்காங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க. ஜஸ்ட் கிவ் சம்திங் டு them. முடிஞ்ச ஒரு 500 ரூபா இல்லை, சரி ஒரு 100 ரூபா பரவாயில்ல, சரி ரூபாயா கொடுத்தா வேற எதையும் செய்வாங்களோ, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. that's it. பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு. that is the word. ஆகாரம் கொடு. துரத்துண்ட சிறுமையானவனுக்கு வீட்டில் சேர்த்துக்கொள். துரத்தப்பட்டவங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நான் என்ன செய்கிறேன்? என் செயல் எப்படியா இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார் என் சகோதரனே, சகோதரியே. நம்முடைய செயல் இதுல நேர்த்தியா இல்லைன்னா, நாம் வாசித்த அந்த வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்குது. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சிலர் தேவ பிள்ளைகளுக்குள்ள நடக்கிறது சொல்றேன், பஞ்ச பாட்டு பாடுறது உண்டு. அப்படி செய்யக்கூடாது ஒரு நாளும். அது டிஸ்சாட்டிஸ்பாக்சன். வசனம் சொல்லுது, போதும் என்கிற மனதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கத்தர் தருகிறா, தேவையா தருவார், அவ்வளவுதான். இன்னைக்கு 50 ரூபாயா 50,000 அல்ல 1 லட்சமா, அது எதா இருந்தாலும் தருவார். ஸோ அது அந்த மனநிலைக்குள்ள வரணும். எனக்கு தர்றாருன்னா இன்னொருத்துக்கு கொடுக்கவும் நான் செய்யணும். இயேசு சொல்றார், கொடுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப கொடுக்கிறது எதுக்கு? பழைய ஏற்பாட்டில் 4 காரியத்தை பேசுது. லேவியன், திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசி. புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு பல விதமா ஊழியங்களும் பெருகிருச்சு. பல விதமான ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஊழியங்களும் உண்டு. அனாதைகளை பராமரிக்கிற ஊழியங்களும் இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்காய் உதவி செய்கிற ஊழியங்களும் இருக்கிறது. நம்மளுடைய சிறு துளி அவர்களுக்கு ஒரு பெரிய வெள்ளம் தான். நாம் அதை செய்யணும். நேரடியாகவும் செய்யலாம், ஒரு ஊழியத்தோட இணைஞ்சும் செய்யலாம். அது ஒரு பகுதி. பாருங்க, நாம் வாசித்த அந்த 9வது வசனத்துடைய எதிர்மறையை வாசிக்கலாமா? எதிர்மறையை வாசி ஜோமனோ. இப்போ ஒருவேளை இந்த வார்த்தையில நீ கீழ்ப்படியாமல் இருந்து கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்?
மறு உத்தரவு அருள மாட்டார். நீ சத்தம் போட்டு கத்துனாலும் அவர் இருக்கிறங்கிற பதிலே வராது. அந்த வார்த்தையினுடைய எதிர்ப்பதம் என்று எந்த சத்தமும் கேட்காது. ஏன்னா இங்க இதுக்குரிய காரியத்தை மேல 3வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்கலையேங்கிற சத்தம் அங்க இருக்குது. அதுக்குத்தான் அவர் இது இதையா உபவாசம் கேட்டுட்டு அப்புறம் உபவாசம் என்னன்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரு. பேசிட்டு அப்புறம் சொல்றாரு இந்த காரியத்தை. அப்போ நான் கூப்பிட்டா மறு உத்தரவு வரணும்னா நான் வார்த்தைகளை செவி கொடுக்க வேண்டும். நான் சத்தமிட்டா இதோ இருக்கிறேன் இந்த வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வரணும்னா நான் வசனத்துக்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்கிறவனா மாறணும். ஆண்டவரே இந்த உபவாசிக்கிற நாளில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏழைகளுக்கு என்னுடைய பங்களிப்பு, தேவனுக்கு என்னுடைய பங்களிப்பு ரெண்டுமே இருக்கணும். தேவனுக்கு கொடுக்கிற பங்களிப்பு, ஏழைகளுக்கு கொடுக்கிற பங்களிப்பு. ஆண்டவரே டீச் மீ. நீங்க நேரடியா செய்யலாம். இப்ப நம்ம ஊழியத்துல விதவைகளுக்காக உதவி செய்யற ஊழியம் உண்டு. எளியவர்களுக்காக இந்த கல்லூரி படிப்பு அல்லது ஸ்கூல் படிப்பு அதற்குரிய காரியங்களை கொடுக்கிற செயல்களும் உண்டு. அதுலேயும் கலந்து கொள்ளலாம். இல்லை நான் நேரடியாக ஒருத்தருக்கு செய்ய விரும்புகிறேன், தாராளமாக செய்யுங்க. ஒன்று கவனிச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்கிறதை பரலோகம் அங்கீகரிச்சிருக்கா, அதுக்கு ஜெபிக்கணும். வெளிப்பாடோடு கொடுக்கிற காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார். அப்போ அந்த வெளிப்பாடோட, ஆண்டவரே நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இதை யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். சம்பந்தமே இல்லாம ரொம்ப நாள் பழகின யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்துவார். இல்லைன்னா நம்ம நெருங்கி பழகிட்டு இருக்கிற ஆட்களையே நமக்கு சொல்லுவார். சில இடத்துலலாம் கமாண்டே வரும். எங்களுடைய அனுபவத்தை சொல்றேன். ஒரு இடத்துல ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு ஊழியக்காரர் ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் முடிச்சு போறதுக்குள்ள, இதை என்னுடைய ஆரம்பத்தில் சொல்றேன், முடிச்சு போறதுக்குள்ள கர்த்தர் சொல்ல, அவருக்கு போயிட்டு ஒரு காணிக்கை கொடு அப்படிம்பார். கையில் பர்ஸில் என்ன இருக்கு, டக்குன்னு எடு கொடுத்துரும். ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனைகளை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம கிட்டே கையில் இல்லை, இப்போ சமீபத்தில் நடந்தது, கையில் குறையா இருக்கு. ஆனால் கர்த்தர் உணர்த்துறாரு, கொடு. நமக்கு இல்லைன்னு நம்ம யோசிக்க கூடாது. கீழ்ப்படிதல், ஜஸ்ட் கிவ். ஆண்டவருக்காக கர்த்தர் சொன்னார், இவனுக்கு கொடுக்க சொன்னார், கொடுக்குறேன், அவ்வளோதான். ஆண்டவர் ஒரு நாள் கடங்காரனா இருக்க மாட்டார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவர் தராமல் இருக்கவே மாட்டார். இது அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போகாது. அப்ப வெளிப்பாடோடு நான் அதை செய்யும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணும்னு சொல்லி வழி நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கையில வருகிறதுல ஒரு பகுதியை என்ன செய்யுங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி செயல்படுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொன்ன இந்த வசனத்தின்படி நாம ஜெபம் பண்ணி கூப்பிட்டா, ஏன்னா நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, அந்த ஜார்ஜ் முல்லர் அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அந்த விசுவாசம் சவாலான விசுவாசங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? ஒரு நேரம் கூட ஒருத்தட்ட கூட ரூபா கேட்டது இல்லைங்க. அவரு எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் கேட்கறதெல்லாம் பரலோகத்தில். ஆண்டவரே, ஒரு நாள் அவருடைய சாட்சி, அவங்க அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு நேரம் வந்துட்டு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை தட்டில் வைக்கிறதுக்கு, கேட்குறாங்க மெய்ட்ஸு, ஐயா என்னப்பா பண்ணணும், எல்லாரையும் முட்டு போட்டு ஜோம் பண்ண சொல்லு, பிளேட்டை வை, எல்லாரும் உட்கார சொல்லு, பந்தி இருக்க சொல்லு, உட்கார சொல்லு, முட்டு போட்டு ஜோம் பண்ண சொல்லு. முட்டு போட்டு அந்த பிள்ளைங்க ஜெபிக்குது.
ஆண்டவரே தந்திருக்கிற ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். கையில் என்ன தட்டில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் ஜோம் பண்ணு. இவர் ஜோம் பண்ணிட்டார். இந்த பிரேயரை முடிக்கவும் கதவு தட்டுது. ஒரு ஆள் கொண்டு வந்து ஒரு பெரிய இது நிறைய பிரெட்டு பன்னு, அந்த பிரெட்டு தயாரிக்கிறத கொண்டு வந்து கொடுக்குறான். எனக்கு ராத்திரியெல்லாம் கத்திர என்ன தூங்க விடல, உங்களுக்கு இந்த இந்த ஆர்ஃபனேஜுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தார் ஆண்டவர். பாருங்க, ப்ரேயர் இஸ் டிலேட். ஆக்சுவலா இதை கவனிச்சு பாருங்க, இவர் ராத்திரியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு, ஆனா ஜெபம் லேட்டா நடக்கு, ஆனா உடனே நடக்கு. அற்புதம் எப்படி இருக்கு பாருங்க. God is preparing something earlier than us. நமக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க. But the prayer is needed. ஜெபம் அவசியம். ஜெபம் பண்ண உடனே அது கரெக்டா வந்து உடனே அந்த தட்டி கொடுத்தாங்க. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பின்னாடியே ஒரு ஆள் வந்து என்ன சொல்றான், ஐயா தயவு செய்து எங்களுடைய பால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வண்டி வந்து பிரேக் ஃபெயிலியர், அந்த நாட்கள் உடனே சரி பண்ண முடியாது, பால் கெட்டு போயிடும். கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஃபுல் வண்டி பால். எப்படி இருக்கு பாருங்க, அற்புதங்கள், அடையாளங்கள். நானும் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த மனுஷனுக்குள்ள இருந்த விசுவாசம் எத்தனை பேர் கேட்பீங்க? அந்த மனுஷனுக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த மனுஷனுக்குள்ள இருந்த கீழ்ப்படிதல். He fed அவர் 10,000. அந்த நாட்களில் சின்ன விஷயம் இல்லைங்க அது. 10,000 பிள்ளைகள், அநாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்து அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து, ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தான். இது நம்ம காரியத்துக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க காரியத்துக்கும் தேவை. விசுவாசம் வரும் நமக்காக மட்டும் இல்லை, மற்றவர்களுக்காகவும் தேவை. கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த விசுவாச வரத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த விசுவாச வரத்தை எனக்கு தாங்க. லார்ட் ஐ நீட் இட் லார்ட். ஆண்டவரே என்னுடைய கீழ்ப்படியாமை எல்லாம் விலகட்டும். ஒப்பு கொடுக்கலாமா? என்னுடைய கீழ்ப்படியாத குணம், என்னுடைய ஆண்டவரே எந்த காரியத்தில் நான் இன்னும் சரியா இல்லை, ஆண்டவரே எனக்கு சொல்லி தாங்க. நான் அதை விட்டு விலக எனக்கு கிருபை கொடுங்க. கீழ்ப்படியாத அந்த போராட்டங்களை என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா. தெய்வமே தெய்வமே, கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயாம். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயாம். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயாம். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயாம். நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு
நன்றியாய் சேவிப்பாயா நானும் என் வீட்டாருமோவென்றா கர்த்தரையே சேவிப்போ நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார் நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார் கீழ்ப்பாடிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா கீழ்ப்பாடிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா நானும் என் வீட்டாருமோவென்றா கர்த்தரையே சேவிப்போ நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா அன்பான பிள்ளைகளே ஆமென் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு கர்த்தரை உண்மையா படிச்சுக்கிறதுக்கு ஆமென் என் கண்கள் அவரை நோக்கி இருக்கணும் ஹalleluya அவரை நோக்கி இருந்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஷிக்கரா பரா இந்த பரா காரியத்தெல்லாம் சரி பண்ணிக்க மகனே மனா பரா பரா பா மகளே இந்த காரியத்தெல்லாம் லெவல் பண்ணு ஓ கி பரா 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 பா செய்வதெல்லாம் வாய்க்கிறபடி உன்னை ஆசீர்வதிப்பேன் பரா 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 நீ செய்யறது வேண்டியது என்ன தெரியுமா பரா பரா பா என் வேதத்துல இரவும் பகலும் பிரியமாயிரு கபரா பரா பா வேதத்துல தியானமாயிரு பரா 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 கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிரு நான் பிராக்டிகலா ஒரு காரியத்தை சொல்றேன் அந்த மாதிரி பல விஷயம் ஆண்டவரே இதெல்லாம் செய்து அவர் பதில் கொடுப்பார் உடனுக்குடன்ங்கறத பார்த்தோம் எங்க ஜீவியத்துல இருக்கக்கூடிய ஆண்டவரே he will not delay if it is delayed something missing in me அல்லது அது தேவ சித்தம் இல்லையா இருக்கும் ரெண்டே காரியம் தான் if God delays தேவன் தாமதிக்கிறார் என்றால் ஒன்று எனக்குள் ஏதோ ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார் அல்லது அது தேவனுக்கு சித்தமில்லை அல்லது இன்னும் அவருடைய வேலை வரவில்லை we need it ஆண்டவரே the wisdom ஒரு தெளிவு அவருக்கு சித்தமானதை அறிகிற அறிவு அவருக்கு சித்தமானதை அறிந்து ஜெபிக்கிறது Lord teach me உமக்கு சித்தம் இல்லாதது எதுவும் வேண்டாம்ப்பா எனக்கு சொல்லித்தாங்க ராஜா கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு நான் சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாச வரத்தை தாரும் என் தேவனிடத்தில் நான் பெற்றுக் கொள்ளுவேன் நீதா கர்குதுரபனா ஜார்ஜ் முல்லர் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உம்மிடத்தில் இந்த விசுவாசம் எப்படி வந்தது he told one thing ஒரே ஒரு காரியம் மூன்று அவசியம்னு சொல்லிட்டு ஒரே காரியத்தை தான் சொன்னார் it's a prayer it's a prayer it's a prayer ஜெபம் 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 கேட்கப்படுகிற ரகசியத்தை நான் சொல்லிட்டே இருக்கனவே அவர் உடனே பதில் கொடுப்பார் சத்தமிடுவாய் இதோ இருக்கிறேன் என்பார் லித்தல் தஸ்ல் தராக் நந்தனா ஃபதகதனல ரதியாங்கிந்தரே சொல்லித்தார் என்னிடத்தில் எதை விரும்புகிறீரப்பா ஏழைகளுக்கு உதவாம இருக்கிற குணம் இருக்கா இன்னும் நினைக்கலாம் என்கிட்ட ரொம்ப இல்லையே இருக்கிறத கூடுமா இருக்கிறத கூடு God will see your heart உனக்கு அவர் உன்னுடைய இருதயத்தை பார்ப்பார் just feed the poor நீங்க இருக்கிற வீடுகளில் சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க இப்போ சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ்லயே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு வர வேலை செய்கிறவங்க just give them something
அவங்க பார்த்து இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, அதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி மெச்சிக்கொள்வாங்க. சிலர் நினைக்கலாம், அது அவங்க எதை கொடுத்தாலுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க பிரதர். அது நமக்கு தேவையில்லைங்க. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க ஆகலை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு அன்பானதே பிள்ளைய, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு, ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிகிறதுக்கு இது போதும். மற்றவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, டோன்ட் see that. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. feed them. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பேன், அல்லது என்னால் முடிஞ்ச நேரத்தில் செய்வேன். பத ரோட்டில் போகிற இடத்துல அங்கே ஒரு பிச்சைக்காரன் வரான், கை காலெலாம் நல்லா தானே இருக்கு, அப்படிலாம் சொல்லாதீங்க, அது உலகம் சொல்லும். we need to show the compassion of Christ. கிறிஸ்து இயேசுவின் மனதுருக்கத்தை நாம் காட்ட வேண்டும். அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே, ஏது உம்முடைய நீதி என்பதை நான் கற்றுக்கொள்ளட்டும், அந்த நீதியை நான் கீழ்ப்படிந்து செய்யட்டும், எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. இம்மட்டுமாய் தங்களை அர்ப்பணித்து வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கீழ்ப்படிதலை கொடுத்து ஆசீர்வதியும், தயவை தாரும், விடுதலையை தாரும், சமாதானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத கரமும் நடத்திப்பும் அரவணைப்பும் ஒவ்வொருத்தரோடு இருக்கட்டும். தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத கிருபை ஒவ்வொருத்தர் மேலையும் பரிபூர்ணப்படட்டும் ஒப்பு கொடுத்து வேண்டி செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.